வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி வந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை, 3வது மாதம் 2025. 697வது ட்ராபா இன்றைக்கி நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு வந்து நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். 1000% பெஸ்ட்டு நம்பர்ஸாக இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்து 448ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. 448ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. வந்திருந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 048 எடுத்திருந்தோம். பிசி பாஸ் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருச்சு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். நீங்களே பாருங்கள். நம்ம வந்து முன்னாடி நாள் கொடுத்த கெஸ்ஸிங்கில் நீங்களே பாருங்கள் 048 எடுத்திருந்தோம். இதில் வந்து நமக்கு பிசியில் பாஸ் ஆகிருக்கு 48ங்கிறது. பார்த்திங்கன்னா இதே நமக்கு ஏ போர்டில் 0 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருச்சு. டபுள்ஸ் எதிர்பார்க்கல. பார்த்திங்கன்னா பிசியில் 48ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இப்போது வந்து நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 15ஆம் தேதி 3வது மாதம் 2025. இன்றைக்கி சனிக்கிழமை நடைபெறுது. காரணியா ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்ம வந்து இப்போ கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்குங்க. ஏ போர்டில் 7 இல்லாட்டி 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 7 1 ஏ போர்டில் எடுத்துக்கலாம். பி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் இங்கே வந்து கெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. பி போர்டில் என்னுடைய கணக்கை வச்சு நான் பார்க்கையில் வந்து 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, இல்லாட்டி 0 வர்றதுக்கு பி போர்டில் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டும்தான் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி மட்டுமே நம்பர்ஸை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நம்ம நல்ல நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 9ஐயும் 0ஐயும் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 7 1 எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா போர்டு நம்பர்ஸ் விளையாடுற நம்பர்களுக்கு நல்ல நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுத்துருக்க போர்டு நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கான ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான் என்ன நம்பர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9ம் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 9ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் நமக்கு 97ங்கிறதே ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 10,000% ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நான் வந்து கொடுக்குறேன். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த 9ஐயும் 7ஐயும் வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு 100% ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இந்த நம்பர் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9ம் 7ம் என்னுடைய கெஸ்ஸிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது. 9 7 தான் ஆல் போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் பாட்ஸ்லையும் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 197 ஒரு பாட்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 197 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 197 வந்து அதே மாதிரி
709 உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 709 நல்ல நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. 709ஐயும் ஒரு பாக்ஸில் வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்து கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுக்குமே கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 197ஐயும் 709ஐயும் பாக்ஸில் வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். ஒரு செட்டு வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிங்கிள்ஸில் வந்துச்சுனாலும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து 102 எடுத்திருக்கோம். நல்ல நம்பர் தான் 102. 953ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 953 நல்ல நம்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 953 935 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 1 வந்து, பி போர்டில் நமக்கு 4க்கு 7ன்னு வந்து, சி போர்டில் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 179னே ஒரு நம்பர் சைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். கம்மியான நம்பர்ஸாக நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மேட்ச் பண்ணியும் நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து 4 நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. இப்போது பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, நமக்கு பெண்டிங் நம்பர் அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸை மட்டும் இப்போது நம்ம பார்க்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில். ஏ போர்டில் 3 வந்து 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து ஏ போர்டில் 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 15 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பி போர்டில் 1 வந்து 21 நாள் பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. 7 வந்து நமக்கு பி போர்டில் 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில். சி போர்டில் பார்த்திங்கன்னா 3 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 21 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. நம்ம வந்து பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கையில் 7, 9 ஆல் போர்டு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நம்ம வேறு மெத்தேடெலாம் மேட்ச் பண்ணி நமக்கு பார்க்கையில் நமக்கு 9, 7 தான் நமக்கு கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி பெண்டிங்லேயும் நமக்கு அதிகமாக தான் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க. இதெல்லாம் மேட்ச் பண்ணி 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 913ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. 913 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 717 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 717 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 917 ஒரு நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. நமக்கு ஏ போர்டில் 0 வந்து, பி போர்டில் 1 வந்து, சி போர்டில் 5 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. 015ங்கிற நம்பர் சைட்டாகவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்லையும் உங்களுடைய கணக்குலையும் இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா 015, 917, 717, 913 நல்ல நம்பராக வந்திருக்கு. எல்லா நம்பர்களும் நீங்கள் மேட்ச் பண்ணியும் கலந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 97, 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் 10ன்னு சொல்லி ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான் 10ங்கிறதும். 15 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 15 கணக்கில் வந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். எல்லா நம்பர்களுமே வந்து
93 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. 3ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி வந்தால் 93 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 09 10 97 17 இந்த நம்பரையும் எடுத்துக்கலாம். கம்மியான நம்பர்ஸாக 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன், நீங்களே பார்க்குறீங்க. ஏபிபிசிஏசி ஆல்போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த 6 நம்பர்ஸையுமே வைக்கலாம். கண்டிப்பாக ஒரு வெற்றி நமக்கு இருக்குது. 5 செட்டு வச்சிங்கனாலும் உங்களுக்கு 1000 ரூபா தான் வரும். கண்டிப்பாக 5000 ரூபா உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 4000 ரூபா உங்களுக்கு லாபம் தான். பார்த்தீங்கன்னா இந்த ஏபிபிசிஏசி ஆல்போர்டு வச்சிங்கன்னா எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 10 15ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பராக இருக்குது. 10 15ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்பர் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நம்பரையும் பெஸ்ட்டு நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு நம்பரையுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குன்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்ட்ராங் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பராக 4 நம்பர் தாங்க எடுத்திருக்கேன். இந்த 4 நம்பருக்குள்ளே இருந்தே நமக்கு 4 நம்பர் வின்னிங் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் உங்களுடைய கணக்குலையும் இருந்துச்சுன்னா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 10 15 71 79 29 53 09 35ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் நீங்கள் எடுத்துக்காங்க. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 4 நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கேஎலுக்கும் டியருக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே தான் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். நம்ம இன்றைக்கி 15ஆம் தேதி நடக்கக்கூடிய கோரனியா ட்ராபுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.